வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பகுதி அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைனில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற யூஏஎன் நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணணும். அதை ஆக்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை உங்களால் எடுக்க முடியும். அந்த யூஏஎன் நம்பரை ஈஸியாகவே ஆன்லைன் மூலமாட்டு ஆக்டிவேஷன் பண்ணலாம். அப்படி ஆக்டிவேஷன் பண்ணும்போது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. மெம்பர் நேம் அடுத்து பார்த்தீங்கன்னா மெம்பர் டேட் ஆஃப் பர்த் டஸ் நாட் மேட்ச் வித் த அவைலபிள் டேட்டா இன் அன்ஃபில்ட் போர்ட்டல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஷோ ஆகுது. இந்த மாதிரி ஷோ ஆகிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டு உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி உங்களுடைய கம்பெனி அதில் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதில் எப்படி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணும்போது தான் நீங்கள் அதே போல் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய யூஏஎன் நம்பரு உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஆன்லைன் மூலமாட்டு செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. IW ஸ்பேஸ் விட்டு போர்ட்டல் ஸ்பேஸ் விட்டு EPFO அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, IW போர்ட்டல் EPFO அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் அதனுடைய மெயின் பேஜுக்குள்ளால் போகும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் ஃபார் COCன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கெட் OTP அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய யூஏஎன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே டைப் பண்ணிட்டேன். கீழே கெட் OTPன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். OTP சென்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 4 இலக்கம்னு கொடுத்துருப்பாங்க. இது பிஎஃப் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய OTPயை கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஏஎன் நம்பர் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஐடி ஷோ ஆகும். இந்த மெம்பர் ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்களோ அத்தனை கம்பெனியுடைய மெம்பர் ஐடி இதில் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியில் உள்ள மெம்பர் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அது லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணனால ஒரே ஒரு மெம்பர் ஐடி தான் ஷோ ஆகுது. அதே போல் உங்களுக்கு எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அத்தனை கம்பெனியுடைய மெம்பர் ஐடி ஷோ ஆகும். இவங்க ஒன்றுல பார்த்தனால மட்டும் ஒன்று ஷோ ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாக்ஸ் சிம்பிள், ரவுண்டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதிலே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய யூஏஎன் நம்பர், உங்களுடைய மெம்பர் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேம் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இதில் நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்களோ பிஎஃப் அக்கௌண்ட்டில் அதே போல் ஷோ ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இதில் எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் உங்களுடைய யூஏஎன் நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுடைய நேமை கரெக்டாக டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணலாம். இந்த மாதிரி டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு யூஏஎன் நம்பர் ஆக்டிவேஷன் ஆகும். ஆக்டிவேஷன் ஆன பிறகு தான் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறீங்களான்னு பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க முடியும். வேறு எதுவுமே இதில் சேஞ்ச் பண்ணவோ ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஏஎன் நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணும்போது எரர் வந்தால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் நேம், டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதே போல் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேஷன் பண்ணும்போது அதே டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.